அருகே அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான சிலந்தியாற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தமிழக கேரள எல்லையில் முற்றுகை போராட்டம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொடியேற்றுவோம். கலைஞரின் நூற்றாண்டு தொடர்ச்சியை இந்திய அளவில் கொண்டாடுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம். நாசிக் சுரானா ஜுவல்லரியில் நடந்த வருமான வரி சோதனையில் 26 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். கணக்கில் வராத 90 கோடி மதிப்பிலான சொத்து ஆவணங்களையும் கைப்பற்றி விசாரணை. விளாத்திக்குளம் சூரங்குடி அருகே கார் மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ரெமல் புயல் காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் நண்பகல் முதல் நாளை காலை வரை விமான சேவைகள் ரத்து. கொல்கத்தா துறைமுகத்தில் மாலை முதல் சரக்குகள் கையாளும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு. சங்கராபுரத்தில் 3 சிறுவர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. 3 மாதத்தில் 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் காணாமல் போயுள்ளதால் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஏழை எளிய மற்றும் நடுத்தர வாடகைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் மின்சார வாரியமும் எரிசக்தி துறையும் குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாக மாறுவது வாடிக்கையாகிவிட்டதாக விமர்சனம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.